சென்னையில் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. குஷ்பு அவர்கள் முதல் இப்போது அண்ணாமலை அவர்கள் வரை அப்படின்னு சொல்லி பாஜக 2026 தேர்தலை எப்படி களம் காண வேண்டும், எந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவங்க ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதிமுகவினுடைய கூட்டத்தில் பாஜகவினுடைய பங்கு என்ன, அதிமுகவினுடைய வெற்றியில் பாஜகவினுடைய பங்கு என்ன, பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்த நேரத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சிண்டிகேட் அமைப்பு அண்ணாமலை அவர்களை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடமிருந்து பிரித்து வைப்பதாக செய்திகள் வெளியாகின. உண்மையிலேயே பாஜகக்குள்ள ஒரு சிண்டிகேட் குரூப் உருவாகினது என்றால் இதே அண்ணாமலை அவர்களுக்காகவும் ஒரு சிண்டிகேட் குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை வார் ரூம் அப்படின்னு சொன்னாங்களே, அது சரியில்லையா இல்லை இதுதான் சரியா? அப்போ பாஜகக்குள்ள இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அதிமுக கூட்டணிக்கானது இல்லை அதிமுக கூட்டணியை விட்டு விலக்க வேண்டும் இப்படின்னு சொல்ற இரண்டு கொள்கையுடன் இரண்டாக பிரிந்து நிற்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வீழ்ச்சி அடைந்து விட்டது என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், திமுக வென்று விட்டால் அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. கூவத்தூர்ல நடந்தது என்னன்னு தெரியுமா? துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு துரோகத்துக்கே உருத்தானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரெல்லாம் இதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு.